ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இதில் கூட நம்ம டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட சில கேள்விகள் கேட்க தான் செய்கிறாங்க. ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? சரி. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை வகையான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4 types ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறத விட 5 types ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 5 types ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் உங்களுக்கு பிக்சர்லேயே காமிச்சிருக்கேன். ஒன்று ரோட்வேஸ், இன்னொன்று ஏர்வேஸ், இன்னொன்று ரயில்வேஸ், இன்னொன்று வாட்டர்வேஸ். இந்த 4 டைப் ஆஃப் சிஸ்டம் வந்து மக்களும் பயணிக்கலாம், அதே நேரத்தில் கூட்ஸ் சரக்குகள் ஏற்றி கொண்டு போகிறதுக்கும் வந்து பயன்படுது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்க்காத ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப் லைன். ஸோ பைப் லைன் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? பெட்ரோலும் டீசலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஜென்ரலாகவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். ஒரு பர்சன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த வேலெல்லாம் மூவ் பண்ணலாம், நடந்தாலும் மூவ் பண்ணலாம், ஸ்கூட்டர்லையும் மூவ் பண்ணலாம், அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஒரு ரோட், ஒரு வே இருக்குல்ல, அந்த வே தான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் நடக்கிறீங்க, ஸ்கூட்டரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, எல்லாமே இதில் தான் வரும், ரோட் வேஸில் தான் வரும். ஸோ ரயில்வேஸ்னு ஒன்று இருக்குது, ஏர்வேஸ்னு ஒன்று இருக்குது, வாட்டர் வேஸ்னு ஒன்று இருக்குது. இதில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஈவன் லோ கிளாஸாக இருக்கும், பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்னா இருக்கட்டும், இந்த கண்டிப்பாக ரோட்வேஸும் ரயில்வேஸும் கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்போம். ஏர்வேஸ் இன்னும் நாங்கள் கூட போல யாரும். ஸோ ஓகே, நிறைய பேர் போயிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான வேஸ் தான். நெக்ஸ்ட் வாட்டர்வே. இந்த 4 வகையானது தான் பேசஞ்சர்ஸ் போகக்கூடியது. ஸோ கூட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த 4 வகையும் பயன்படுது. ஸோ இதில் மொத்தம் 4 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பற்றி தான் பேச போகிறேன். ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக பார்க்கறத விட கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரயில்வேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஆசையாக இருக்கும். ட்ரெயினில் போகிறதே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெயினில் போனதை பற்றி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ட்ரெயினை பற்றின நமக்கு என்னென்ன தெரியாத தகவல்கள் அதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதை கேட்பான் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்தியாவினுடைய ஃபாதர் ஆஃப் ரயில்வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் நன் அதர் தென் லார்ட் டல்ஹௌசி. அவர் தான் வந்து இந்தியாவினுடைய ரயில்வேயின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் அவர் தான். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் இது இந்திய அளவில் வந்து பெரிய ரயில்வேஸ், பெரிய ஒரு பப்ளிக் செக்டர் சர்வீஸ் இது. ஸோ இந்த இந்தியன் ரயில்வேஸ் வந்து உலக தரத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருக்குங்க. ஏஷியா லெவலில் நம்ம தாங்க 2nd பிளேஸில் இருக்கோம். ஸோ நமக்கும் முன்னாடி ஏஷியாவில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா. உலக லெவலில் இந்தியன் ரயில்வேஸ் வந்து உலக லெவலில் வந்து 4th லார்ஜஸ்ட். ஓகேங்களா? ஸோ நமக்கு முன்னாடி யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா USA, ஸோ அடுத்தது ரஷ்யா அண்ட் தென் சைனா. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் கவர் பண்ணுவோம் பாருங்க. ஸோ ரயில்வே ட்ராக், அந்த ட்ராக் போட்டிருக்காங்களா ரயில்வே ரோடு, அது எவ்வளோ கிலோமீட்டரை கவர் பண்ணுதுன்றதை பொறுத்து தான். ஜப்பான் நீங்கள் சொல்லலாம், ஜப்பான் நம்மளை விட ஃபாஸ்ட்டாலாம் ட்ரெயின் விடுறாங்களே சார், அவங்க நமக்கு முன்னாடி இல்லையான்ட்டு. நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல சொல்லலைங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா கவரேஜ், அந்த ரயில்வே ட்ராக்கினுடைய ஏரியா கவரேஜ்ல சொல்றேன். ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிறது USA, ரஷ்யா, சைனா, நம்ம இருக்கிறது எத்தனாவது இடம்? 4th. அதே ஏஷியா லெவலில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு முன்னாடி சைனா தான் இருக்கு, நம்ம இருக்கக்கூடிய இடம் 2nd லெவல். ஸோ ஓகே, இந்தியாவில் முதல்ல ட்ரெயின் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மும்பை டு தானே தான் அந்த ரூட். இது எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய டிஃபால்ட்டான கொஸ்டின். இந்தியாவின் முதலில் ரயில் வந்து எந்த இடத்துல ஓடிச்சுன்னு? மும்பை டு தானே இன் 1853. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1853 தான் கண்டுபிடிச்சாங்க ட்ரெயின்னு ஒன்று. ஆனால் இது என்ன மாதிரியான ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் என்ஜின் நீராவி கொண்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த நீராவி கொண்ட ட்ரெயினை தான் ஃபர்ஸ்ட் இடத்துல கண்டுபிடிச்சாங்க. இதில் வந்து மூன்று வகையான லோகோமோட்டிவ்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம். அந்த 3 வகையான லோகோமோட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாஹிப், சிந்து, இன்னொன்று வந்து சுல்தான். ஸோ சாஹிப், சிந்த், சுல்தான் இந்த 3 லோகோமோட்டிவ்ஸை பயன்படுத்தி தான் இந்த ட்ரெயின் வந்து முதலில் இயக்கப்பட்டிருக்கு. லோகோமோட்டிவ்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இன்ஜின் தான். ஸோ 3 இன்ஜினை பயன்படுத்தி தான் இயக்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் விடும் போது எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மட்டும் தான் விட்டுருக்காங்க. அதுதான் இந்தியாவினுடைய முதல் ரயில் ஓட்ட சோதனை நடைபெற்றது. ஸோ அந்த மும்பை டு தானேக்கு இடையே வந்து பயணிக்கப்பட்டது தான். ஸோ ஓகே, அதுக்கப்புறமா ட்ரெயின் ஓடனாலே நமக்கு முக்கியமாக தேவை வந்து காஜ். தட் மீன்ஸ் என்ன சொல்றது, ரயில் நம்ம எதை சொல்றோங்க? உண்மையிலே ட்ரெயினுக்கு பேர்லாம் ரயில் கிடையாது. ரயில் நம்ம எதை சொல்றோம்னா அந்த தண்டவாளத்தை தான். அந்த 2 இருக்குல்ல, அந்த 2 தண்டவாளத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரயில். அதோட பேர் தான் ரயில். ஸோ அதில் காஜ்னு ஒன்று மெஷர் பண்ணுவாங்க. அந்த காஜ்ன்றது என்னன்னா அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் 2 ரயில். அந்த 2 போது இல்லைங்க, இணையா போது பாருங்க, அந்த பேரலல் ட்ராக். அதுக்கு நடுவில் எவ்வளோ வெர்டிகல் டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம் அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, காஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து நம்ம மொத்தமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து 3 வகையான காஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏறத்தாழ நிறைய காஜஸ் இருக்கு, ஆனால் இந்தியன் ரயில்வேஸை பொறுத்தவரை மொத்தம் 3 வகையான காஜஸ் தான். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்லுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இதை வந்து என்ன கேட்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இதை மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம். எத்தனை இந்த காஜுக்கு எத்தனை மில்லிமீட்டர், இத்தனை காஜுக்கு இந்த காஜுக்கு எத்தனை மில்லிமீட்டர், அதை தான் நான் உங்களுக்கு மேலேயும் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்தியன் ரயில்வேல பெரும்பாலும் பயன்படுற காஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராட் காஜ். இந்த பிராட் காஜ் எவ்வளோ மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாருங்க, 1676 மில்லிமீட்டர். ஸோ இந்த 1676 மில்லிமீட்டர் தான் பிராட் காஜ் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டிஸ்டன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் ரயில்வேல அதற்கு அடுத்து பயன்படுத்தக்கூடிய காஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் காஜ். மீட்டர் காஜ் வந்து எவ்வளோ மில்லிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1000 மில்லிமீட்டர். இது வந்து இப்போலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் பட் எல்லாமே இருக்கு, ரயில்வேஸில் இருக்கக்கூடிய காஜஸ் தான். நெக்ஸ்ட் நேரோ காஜ். நேரோ காஜ்ன்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஜ் தான். இது வந்து எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்குன்னா ஒன்று 762 மில்லிமீட்டர் அண்ட் 16 மில்லிமீட்டர். இந்த ரெண்டு அளவுகளில் இந்த நேரோ காஜ் வந்து நம்ம உருவாக்குறோம். இதை தவிர்த்து ஒரு காஜ் யூஸ் பண்ணுறோம், அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஜ். இந்த ஸ்டாண்டர்ட் காஜ் எதனுடைய வரவுனால இந்த இந்தியாவுக்கு வரவேற்கப்பட்டதுன்னா மெட்ரோ ரயில்களினுடைய அறிமுகத்தினால தான். ஸோ மெட்ரோ ரயில்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஜ். ஸோ இந்த மூணு காஜஸ் ஆரம்பத்திலேருந்து இந்தியன் ரயில்வேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று பிராட் காஜ், மீட்டர் காஜ் அண்ட் தென் நாரோ காஜ். அதோட டிஸ்டன்ஸ்லாம் எழுதிட்டேன், அந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் என்னன்னுட்டு. ஸோ இதுக்கு அடுத்தது யூஸ் பண்ணக்கூடியது தான் எது, ஸ்டாண்டர்ட் காஜ். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஜ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த ஸ்டாண்டர்ட் காஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1451 மில்லிமீட்டர். அது மட்டும் நான் இதில் அளவு போடல, மென்ஷன் பண்ணல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1451 மில்லிமீட்டர். இதுதான் இப்போ மெட்ரோ ரயில்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் எங்கே விட்டாங்க. ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த ட்ரெயின் வந்து எந்த ட்ரெயின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து மும்பை டு தானே போச்சு 1853 வந்து அனுப்பியிருந்ததா பார்த்தோம். இது வந்து ஒரு ஸ்டீம் என்ஜினை கொண்ட ட்ரெயின். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு கரண்ட் அஃபேர் இருக்கு. ஓகே, எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரெயின் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துலையுமே முழு எலக்ட்ரிஃபிகேஷன் எப்போ முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2022 முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இப்போ அதோடைய முதல் கட்டம் தான் இது. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் எங்கே விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் குயின். அந்த ட்ரெயின் பேர் வந்து டெக்கான் குயின். எங்கேருந்து போச்சுன்னா பாம்பேயில் இருக்கக்கூடிய விக்டோரியா டெர்மினஸ் டு பூனேயில் இருக்கக்கூடிய குர்லா அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயினை வந்து நம்ம இந்தியாவிலிருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ விக்டோரியா டெர்மினஸ்ன்றது தான் இப்போ பேர் மாற்றப்பட்டு சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் ran between பாம்பே விக்டோரியா டெர்மினஸ் டு புனே குர்லா. அந்த ட்ரெயினுடைய பேர் என்ன, டெக்கான் குயின். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியாவில் உள்ள லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ருகார் டு கன்னியாகுமரி. டிப்ருகார்க்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாம்ல இருக்கு, கன்னியாகுமரி எங்க இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ட்ரெயினுடைய பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்ருகார் டு கன்னியாகுமரிக்கு எந்த ட்ரெயினை வந்து அனுப்பியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்சகார் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ அப்போ டிஃபால்ட்டாக இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட்ல போகக்கூடிய ட்ரெயின் எதுனா எல்லாருமே இம்சகார் எக்ஸ்பிரஸ்னு ஒரு அளவுக்கு தெரிஞ்சு டிஃபால்ட்டா ஒரு பதில் தெரிஞ்ச அளவுக்கு தான் இருந்தோம். ஆனா இம்சகார் எக்ஸ்பிரஸ் இப்போ இந்த ரூட்ல போறது இல்ல, இது அப்டேட் ஆயிடுச்சு. 2011 வந்து எந்த எக்ஸ்பிரஸ் அறிமுகப்படுத்திட்டாங்க, விவேக் எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ விவேக் எக்ஸ்பிரஸ் தான் 4233 கிலோமீட்டர் டிப்ருகார் டு கன்னியாகுமரி போகுது. இம்சகார் எக்ஸ்பிரஸ் வந்து போல. இந்த இம்சகார் எக்ஸ்பிரஸ் இப்போ எந்த ரூட் வழியா போகுதுன்னா ஜம்மு டு கன்னியாகுமரி, ஜம்முல தாவி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போகுது. ஸோ 3714 கிலோமீட்டர் இது கவர் பண்ற டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுது. இதுல எது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கே தெரியுது, 4233 கிலோமீட்டர் தான். அதுல போகக்கூடிய ட்ரெயின் எது, விவேக் எக்ஸ்பிரஸ். அப்போ இப்போ இந்தியாவில் லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் கொண்டது எந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம மூணு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டீம் என்ஜின் கொண்ட ட்ரெயின் வந்து எதுன்னு பார்த்தோம், மும்பை டு தானே போனது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் டெக்கான் குயின் ஒரு ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்த்தோம். இப்போ லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ருகார் ட்ரெயின் டு கன்னியாகுமரி போறக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேஸ் வந்து எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க, இது உங்களுக்கு ஒரு கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரயில்வேஸை வந்து நேஷனலைஸ் பண்ணது வந்து 1951. நமக்கு நமக்கு வந்து ரிபப்ளிக் கிடைச்ச அடுத்த வருஷம் 1950 நமக்கு ரிபப்ளிக் கிடைச்சிச்சு. அதற்கு அடுத்த வருஷமான 1951 தான் ரயில்வேஸை வந்து நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ட்ராக்ஸ் யூஸ் பண்றாங்கன்றத என்னென்ன காஜஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். அந்த காஜஸ்னுடைய அளவுகளையும் பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் எதையும் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது போக வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா
ரயில்வே ஜோன்ஸ் அண்ட் ரெட் குவார்ட்டர்ஸ். உங்களுக்கு ஜியாகிரஃபிலே இது கேட்பான், ஏன்னா இதுவும் மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்னன்னா ரயில்வே ஜோன்ஸ், நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து சில ஜோன்ஸா பிரிக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமா ஓல் இந்தியாவையுமே பராமரிக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ சில டிவிஷனல் பிரிச்சுட்டு அந்த டிவிஷனில் சில இடங்களெல்லாம் சில டிவிஷனோட சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி தான் சில ரயில்வே ஜோன்ஸ். தொடக்கத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது என்னவோ 4 இடத்துல தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ 18 ஆகி நிற்குது ரயில்வே ஜோன்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 4 பிளேசஸ் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி தான் இப்போ நம்ம வந்து 18 பிளேசஸ்ல நிற்கிறோம். இந்த படத்தில் உங்களுக்கு வந்து டோட்டலாக 17 பிளேசஸ் கவர் ஆயிருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆரம்பிக்கப்பட்ட சவுத் கோஸ்ட், அதாவது வந்து தெற்கு கடலோர பகுதிகளில் உள்ள ட்ரெயின்களை கவனிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து விசாகப்பட்டினத்தை ஹெட் குவார்ட்டர்ஸா கொண்டு அமைஞ்சிருக்கு. அது உங்களுக்கு கரண்ட் அஃபேரும் கூட, ஏன்னா இந்த வருஷம் தான் சவுத் கோஸ்ட் ரயில்வே வந்து 18th ஜோனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு இந்தியா மேப் நல்லா தெரியுங்க. அது தெரிஞ்சா இது மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ ரயில்வே ஜோன்ஸை பொறுத்தவரை மொத்தம் 4 இடம் நமக்கு, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். இது தெரிஞ்சா போதும். இவங்க பாருங்க, இங்க எல்லோ கலர்ல ஃபர்ஸ்ட் இருக்குங்களா, இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுலாம் பாத்துக்கோங்க. நார்த்தில் இருக்கிறது டெல்லிங்க. அப்போ நார்த்தன் இதை வந்து பார்த்துக்க போகிறது, அந்த நார்த்தன் ரீஜனை வந்து பார்த்துக்க போகிறது எந்த இடம் தான்? டெல்லி. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த பக்கம் பாருங்க, ஈஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன் அண்ட் சதர்ன் ரீஜன். இப்போ 4 ரீஜன் இருக்கு. நார்த்தன் ரீஜன் வந்து டெல்லி, ஏன்னா அந்த பக்கம் டெல்லி தான் இருக்கு. ஈஸ்டர்ன் ரீஜன் இந்த பக்கம் போனீங்கன்னா நமக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய பிளேஸ் கொல்கத்தா. அப்போ கொல்கத்தா தான் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கணும். இந்த பக்கம் போனீங்கன்னா அதோட இது எது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜன். ஸோ வெஸ்டர்ன் ரீஜன்னாலே அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபேமஸான பிளேஸ் எதுங்க? மும்பை. ஸோ மும்பை தான் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கணும். நெக்ஸ்ட் கீழே வந்து சதர்ன் ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே யார் ஃபேமஸாக இருப்போம்? சென்னை. ஆப்வியஸ்லி நம்ம தாங்க. ஸோ சென்னை தான் ஃபேமஸாக இருப்போம். ஸோ சதர்ன் ரீஜனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே எதை ஹெட் குவார்ட்டர்ஸாக போட்டாங்க? சென்னையை போட்டாங்க. அப்போ இந்த 4 ஈஸி. ஸோ நியூஸ்ன்றது இதை வச்சு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து. ஃபர்ஸ்ட் எல்லா எல்லோ கலர்ல இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. நார்த் வந்து டெல்லி, ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து கொல்கத்தா, வெஸ்டர்ன் ரீஜன் வந்து மும்பை அண்ட் சதர்ன் ரீஜன் வந்து சென்னை. நெக்ஸ்ட் வயலட்ல இருக்கிறதுலாம் பார்த்துக்கோங்க. இந்த வயலட்லாம் இப்படின்னு பிரியுதுங்களா? ஸோ இது வந்து 8 திசைகள் இருக்கா? ஸோ 8 திசைகளில் இது வந்து நார்த்தும் ஈஸ்டும் சேர்ந்து உருவானது இது ஃபர்ஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, NER அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். அப்போ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதி தான் அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கணும். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்கம் எந்தெந்த இடம்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 இடம் இருக்கு. இங்க பாருங்க, பக்கத்திலே வந்து ஒரு சிமெண்ட் கலர் ஆஷ் கலர்ல இருக்கா, NEFR, நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வே. இந்த படத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் வேணா ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சொல்லிட்டேன். இங்கே நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேன்னு ஒன்று இருக்குது, ரீஜன் ஒன்று இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வே இது இருக்குது, 2 இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வேக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக குவாத்தி இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக கோரக்பூர், உத்தரப்பிரதேஷ் இருக்கக்கூடிய கோரக்பூர் இருக்குது. சார் எப்படி சார் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இந்த குவாத்தி இருக்கு இல்லைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கு. 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து மிகப்பெரிய பழங்குடியினர் வாழக்கூடிய இடம், அங்க மெஜாரிட்டி அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அது 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ், ஒற்றுமை உள்ள ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஜியாகிரபிக்கலா. ஸோ அதில் முதல்ல கருதப்படக்கூடிய சிஸ்டர் யாருன்னா நம்ம அசாம் தாங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேயே இருக்கக்கூடியது யாரு? அசாம் தானே. ஸோ அதனால அசாமில் தான் அதுக்கு இருக்கணும். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வே, அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்டில் முதல்ல இருக்கக்கூடியது அசாம் தான். ஸோ அதனால நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வேனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் குவாத்தி, அசாம். நெக்ஸ்ட் கோரக்பூர், இதுதான் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே. இந்த நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு அதிக பாப்புலேஷன் கொண்ட ஒரு ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷனுடைய இருக்கிறது தான் கோரக்பூர். அப்போ கோரக்பூர் தான் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, உத்தரப்பிரதேசில் தான் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கீழே வாங்க. கீழே வரும்போது இந்த வயலட்டுக்கு வாங்க. இந்த வயலட்ல சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரயில்வேன்னு ஒன்று இருக்கு, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேன்னு ஒன்று இருக்கு, ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேன்னு ஒன்று இருக்கு. 3 இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 3 இருக்கா? ஒன்று சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே அண்ட் ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே ஆல்ரெடி கொல்கத்தா வந்து வெஸ்ட் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டோம். இன்னொன்று சவுத் ஈஸ்டர்னுக்கும் இதுதான் வரும், கொல்கத்தாவே தான் வரும். இந்த பக்கம் சவுத் ஈஸ்டர்னா தெற்குக்கும் ஈஸ்டர்னா கிழக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல தான். ஸோ சவுத் ஈஸ்டர்னுக்கு எதுதான் வந்திருக்கும்? கொல்கத்தா. அந்த இடத்துலையும் கொல்கத்தா தான் வரும். அப்போ கொல்கத்தா 2 இடத்துக்கு வரப்போகுது. அதே மாதிரி தான் மும்பையும் 2 இடத்துக்கு வரும். அது எங்கெங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்
பிலாஸ்பூர் சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ரயில்வேக்கு வந்து எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலாஸ்பூர்னு ஒன்று வந்திருக்கும். அந்த பிலாஸ்பூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. ஸோ சத்தீஸ்கரும் இங்கே இருக்கிற ஏரியாவில் தான் கவர் ஆகும். ஒரு இந்தியா மேப்பில் அந்தந்த ஸ்டேட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். இங்கன்னா இதுக்குள்ளே தாங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ பிலாஸ்பூர் இருக்கக்கூடியது சத்தீஸ்கர். ஸோ சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரயில்வேவும் எங்கே தான் வருங்க? சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, நாட் கோஸ்டல் ரயில்வே, சாரி, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, அதுவும் எங்க தான் வரும்? பிலாஸ்பூர். நெக்ஸ்ட் கொல்கத்தால தான் சவுத் ஈஸ்ட் ரயில்வே வரும். நெக்ஸ்ட் ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒடிஷா, இந்த பக்கம் தான் நம்மளுடைய மேப் கவர் ஆகும் போது இந்த பக்கம் தான் இந்தியாவில் வந்திருக்கும். புவனேஸ்வர் வந்து எங்க இருக்கு? ஒடிஷால இருக்கு. அங்கதான் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே இருக்கு. நெக்ஸ்ட் ஹூப்ளி சவுத் வெஸ்ட் ரயில்வே வந்து ஹூப்ளியில் இருக்கு. ஹூப்ளி வேற எங்கேயும் இல்லைங்க, கர்நாடகா. சென்னையிலேருந்து கிட்ட இருக்கக்கூடிய இடம் ஹூப்ளி. ஹூப்ளி வந்து இருக்கக்கூடிய இடம் கர்நாடகா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே. இந்த பக்கம் கவர் ஆகக்கூடிய ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானில் தான் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே இருக்கு. ஸோ இப்போ இந்த லேவண்டருக்கு வந்து இல்லாமல் ஃபர்ஸ்ட் எல்லோது பார்த்தோம். எல்லோ வந்து நார்த்னா டெல்லி, ஈஸ்ட்னா கொல்கத்தா, வெஸ்ட்னா மும்பை, சவுத்னா சென்னைன்னு பார்த்தோம். அதே மாதிரி இது வருது இல்லை, இந்த லேவண்டர் பார்க்கும்பொழுது நார்த் ஈஸ்ட்னா உத்தரப்பிரதேஷ், ஏன்னா உத்தரப்பிரதேஷ் தான் அங்கே ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்னா கொல்கத்தா, சவுத் வெஸ்ட்னா ஹூப்ளி கர்நாடகா, அண்ட் தென் நார்த் வெஸ்ட்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் எங்கே இருக்குங்க? ராஜஸ்தானில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பாருங்கன்னா ஒரே ஒரு மெட்ரோ. ஸோ முதலில் தொடங்கப்பட்ட மெட்ரோவும் கொல்கத்தா மெட்ரோ தாங்க. இங்கே ஒரு மெட்ரோ கொடுத்துருக்கேன், கொல்கத்தா மெட்ரோ. ஹெட் குவார்ட்டர்ஸும் அதுக்கு கொல்கத்தா தான். அப்போ 3 இடத்துல கொல்கத்தா தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சிருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரயில்வே ரீஜனில் ஒன்று இருக்கும், சவுத் ஈஸ்டர்ன்லையும் இருக்கும். கொல்கத்தா மெட்ரோக்கும் கொல்கத்தா தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய கிரீன்ஸ் பாருங்க. இந்த கிரீன் வந்து என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்க. எல்லாமே கோஸ்ட் ஆர் சென்ட்ரல், நார்த்தன் சென்ட்ரல், சதர்ன் சென்ட்ரல், வெஸ்டர்ன் சென்ட்ரல், ஈஸ்டர்ன் சென்ட்ரல். கோஸ்ட் இல்லைங்க, இதெல்லாம் சென்ட்ரல். ஸோ நார்த்தன் சென்ட்ரல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத். ஸோ மேலே இருக்குது அலகாபாத் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல அலகாபாத் உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ நார்த்தன் சென்ட்ரல் வந்து அலகாபாத்தில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் சென்ட்ரல் வந்து ஹஜிபூர் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹஜிபூர் வந்து பீகாரில் இருக்குது. ஸோ ஈஸ்டர்ன் சென்ட்ரல் வந்து பீகாரில் இருக்குது. நெக்ஸ்ட் சதர்ன் சென்ட்ரல் வந்து ஆல்ரெடி நம்ம சவுத் சென்ட்ரல் எங்கே வாங்கிட்டோம்? சதர்ன் வந்து எங்கே வாங்கிட்டோம்? சென்னையில் வாங்கிட்டோம். ஸோ சதர்ன் சென்ட்ரல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ். ஆல்ரெடி கர்நாடகாவில் ஹூப்ளி ஒன்று கொடுத்துட்டாங்க, சவுத் வெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சதர்ன் சென்ட்ரலுக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது செகந்திராபாத்தில் இருந்துச்சு. இப்போ அது பிரிஞ்சிடுச்சு. ஆந்திராவும் தெலங்கானாவும் பிரியும் போது இது இப்போ தெலங்கானாவில் இருக்குது. செகந்திராபாத்தில் உள்ள தெலங்கானாவில் தான் சவுத் சென்ட்ரல் இருக்குது. லாஸ்ட் வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே ஜபால்பூர். இந்த வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜபால்பூர்ல இருக்கு. ஜபால்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஸோ அங்கே தான் வெஸ்ட் அந்த பகுதி தெரியும். லாஸ்டா நடுவுல இருக்கு பாருங்க ப்ளூ, அதுதான் சென்ட்ரல் ரயில்வே. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 4 எல்லோ, அதுக்கு எப்படி 4 பக்கமும் பார்த்தோமோ அதுல சென்ட்ரல் ஒன்று இருக்குல்ல, அந்த சென்ட்ரலும் இதுதான் இருக்கு, மும்பை தான் இருக்கு. ஸோ இதுதான் அந்த 17, தட் மீன்ஸ் 17 zones and their headquarters. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இன்னொரு முறை ரீகால் பண்ணிடலாமா? ஸோ டெல்லியில் வந்து நார்த்தன் ரீஜியன் இருக்கும். ஸோ கொல்கத்தா இந்த பக்கம் ஈஸ்டர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜன் சென்னை, வெஸ்டர்ன் ரீஜன் மும்பை, சென்ட்ரலும் மும்பை தான். ஸோ லேவண்டரில் இருக்கிறதுல கவனிங்க. நார்த் ஈஸ்டர்னா உத்தரப்பிரதேஷ் கோரக்பூர், சவுத் ஈஸ்டர்னா கொல்கத்தா, அதே மாதிரி சவுத் வெஸ்டர்னா ஹூப்ளி கர்நாடகா, அண்ட் தென் நார்த் வெஸ்டர்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். இது எல்லாமே சென்டராக வரும். நெக்ஸ்ட் அதுக்கான சென்ட்ரல் வரும். நார்த் சென்ட்ரல், சவுத் சென்ட்ரல், ஈஸ்ட் சென்ட்ரல், வெஸ்ட் சென்ட்ரல் வரும்ல. சதர்ன் சென்ட்ரல் வந்து நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ், அதுலேருந்து செகந்திராபாத் வாங்கச்சு. இப்போ அது தெலங்கானாக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் கோஸ்டர்ன் ரயில்வே, வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜபால்பூர் எங்க இருக்குன்னு சொன்னா மத்திய பிரதேஷ்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஹஜிபூர்னு ஒன்று இடத்துல தான் எங்க இருக்குங்க ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே இருக்கு. ஹஜிபூர் எங்க இருக்குன்றதும் சொல்லிட்டேன், பீகார். நெக்ஸ்ட் மேல அலகாபாத் உத்தரப்பிரதேஷ் இருக்கு, அதுல தான் நார்த் சென்ட்ரல் இருக்கு. நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன், ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அசாம் தான். ஸோ அசாம் குவாத்தில தான் இருக்கு. அதுல மெல்லிகான் ஒரு இடத்துல இருக்கு. இது வந்து ரீசெண்டா இப்போ குரூப் 4லயும் கேட்டா, மெல்லிகான் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வேவினுடைய தலைமையிடம் வந்து மெல்லிகான். நெக்ஸ்ட் கொல்கத்தா மெட்ரோவினுடைய தலைமையிடம் கொல்கத்தா மெட்ரோவே தான். புவனேஸ்வரில் தான் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிலாஸ்பூர் வந்து சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே ஒன்று இருக்கு. பிலாஸ்பூர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர். லாஸ்டா வந்து ஒரே பிளேஸ் ஆட் ஆயிருக்குன்னு சொன்ன விசாகப்பட்டினம் சவுத் கோஸ்ட் ரயில்வே. ஓகேங்களா? இதுதான் இந்த ரயில்வேஸ் சம்பந்தப்பட்ட மாதிரி
கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விகள். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல. ஸோ ஒரு கோத்ரூ கொடுத்துடலாமா? டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மொத்தம் 4 இருக்கு. ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரயில்வேஸ் தான். ஸோ இந்தியாவினுடைய முதல் ட்ரெயின் 1853ஆம் ஆண்டு மும்பையிலிருந்து தானே என்ற பகுதிக்கு செலுத்தப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டீம் என்ஜின் கொண்ட ட்ரெயின். அடுத்தது பிராட்காஜ். பிராட்காஜ்ன்றது 1676 மில்லிமீட்டர் கொண்டது. ஸோ 3 காஜஸ் பயன்படுத்துறது அதில் பிராட்காஜ். மீட்டர் காஜ்ன்றது 1000 மில்லிமீட்டர் பயன்படுத்தக்கூடியது. நேரோ காஜ் வந்து 762 மில்லிமீட்டர் அண்ட் 16 மில்லிமீட்டர் பயன்படுத்தக்கூடியது. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு காஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஜ்னு சொன்னால் அதோடைய ரேஞ்ச் வந்து நான் சொல்லியிருக்கேன் 1451 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து எங்கே விட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். டெக்கான் குயின்ற அந்த ட்ரெயினை வந்து பாம்பே விக்டோரியா டெர்மினஸ் டு பூனே குர்லான்ற பகுதிக்கு வந்து விட்டுருக்காங்க. அடுத்தது லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் வந்து டிப்ருகாட் டு கன்னியாகுமரி. அதில் ஃபர்ஸ்ட் போயின்ற ட்ரெயின் இம்சகார் எக்ஸ்பிரஸ். இப்போ போகிறதில்ல. அது போகிற ரூட் வந்து ஜம்முவில் இருக்கக்கூடிய தாவின்ற பகுதிக்கும் கன்னியாகுமரிக்கும். விவேக் எக்ஸ்பிரஸ் தான் இப்போ வந்து அந்த ரூட்டில் போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ் தான். நெக்ஸ்ட் ரயில்வே ஜோன்ஸ் அந்த ஹெட் குவார்ட்டர் சொல்லியிருந்தேன். அதில் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ நார்த்னா ஈஸ்ட்னா என்ன வரும், சவுத்து இதெல்லாம் வந்து என்ன வரும்ன்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னொரு முறை ரீகால் சொல்லிடுறேன். டெல்லி ஃபார் நார்த்தன் ரீஜியன், டெல்லி ஃபார் நார்த்தன் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு கொல்கத்தா, சதர்ன் ரீஜனுக்கு சென்னை, வெஸ்டர்ன் ரீஜனுக்கு மும்பை, சென்ட்ரலுக்கும் மும்பை. ஸோ இந்த பக்கம் 4 லேவெண்டர் வந்திருக்கு. ஸோ நார்த் ஈஸ்டர்னுக்கு கோரக்பூர், சவுத் ஈஸ்டர்னுக்கு கொல்கத்தா, சவுத் வெஸ்டர்னுக்கு ஹூப்ளி கர்நாடகா, அண்ட் தென் வந்து நார்த் வெஸ்டர்னுக்கு வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கிரீனில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. நார்த் சென்ட்ரலுக்கு வந்து அலகாபாத், ஈஸ்ட் சென்ட்ரலுக்கு ஹஜிப்பூர் எங்கே இருக்குது பீகார். அடுத்தது சவுத் சென்ட்ரலுக்கு வந்து செகந்திராபாத் தெலுங்கானா, அண்ட் தென் வெஸ்ட் சென்ட்ரலுக்கு வந்து ஜபால்பூர் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வேக்கு அசாம், புவனேஸ்வர் வந்து ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேக்கு வந்து ஒடிஷா. நெக்ஸ்ட் பிலாஸ்பூர் சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வேக்கு வந்து சத்தீஸ்கர். கொல்கத்தா மெட்ரோக்கு கொல்கத்தா வேட ஹெட் குவார்ட்டர்ஸ். லாஸ்ட் ஒன் ஆட் பண்ணப்பட்டது சவுத் கோஸ்டர்ன் ரயில்வேக்கு வந்து விசாகப்பட்டினம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதில் நான் எதனா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து விட்டுருந்தேன்னா அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரயில்வேஸை பற்றி தெரிஞ்சிருக்கோம் கொஞ்சம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம ரோட்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.